சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? அப்பாவை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்திருக்கலாமே. நான் உன்னதான் பார்க்க வந்தேன். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் ஆச்சரியமாய். அதெல்லாம் சீக்ரெட். சரி, சொல்ல வேணாம். என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? சும்மாதான் சைட் அடிக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். உங்க ரேஞ்சுக்கு நீங்க சைட் அடிக்க இங்க யாரும் இல்ல. நீங்க வந்தது வேஸ்ட் தான், கிளம்புங்க என்று விட்டு அவள் நடக்க ஆரம்பிக்க அவள் பின்னாடியே சென்றான். எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே சைட் அடிக்க முடியும். ரொம்ப நாள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா நான் இருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. 11 வருஷமா இருக்கிற இந்த விருப்பம் இனிமேலும் மாறாம இருக்குங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்கு என்றவனை புரியாமல் பார்த்தாள் அம்மு. என்ன புதுசா கதை சொல்றீங்க? நிஜமெல்லாம் உனக்கு கதையா எப்ப இருந்து தோண ஆரம்பிச்சுது அம்மு? நிஜமா? எது நிஜம்? எனக்கு எதுவும் புரியல. ஒழுங்கா முழுசா சொல்லுங்க. இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டேன். எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். எது நம்ம கல்யாணமா? கனவுல கூட நடக்காது. கனவுலெல்லாம் எப்போ முடிஞ்சாச்சு அம்மோ. இனி நெஜத்துல மட்டும்தான் நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். உன்னை கடத்திட்டு போயாச்சும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? வெறும் மஞ்ச கைத்த கட்டிட்டு அவங்க கூட வாழ்ந்துருவேனா? எனக்கு நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும் அம்மோ. ஏற்கனவே உன்னை விட்டு ரொம்ப தூரம் போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன். திரும்பவும் அதை பண்ண மாட்டேன். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம் அம்மோ. என் கூட மட்டும் வந்துடேன். என்ன லவ் பண்ண கூட வேண்டாம். ஃப்ரெண்டா மட்டுமாச்சும் இருந்துடேன் என்று அவள் கையை பிடித்து கொண்டு கேட்க, வெறும் ஃப்ரெண்டா மட்டுமா? இதெல்லாம் சாத்தியமா? இப்பவே என்னோட மனசு இவங்கிட்ட தடுமாறுதே என்று நினைத்தவள், லவ் ஸ்டோரி எல்லாம் ரொம்ப படிப்பீங்களோ? அதான் உங்க மைண்ட் இப்படி எல்லாம் வேலை செய்யுது. இப்பவே என்கிட்ட நிக்கும் போது மூச்சு வேகமா வருது. இதுல ஒரே ரூம்ல இருந்துகிட்டு காலம் பூரா ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? அப்படி இருந்து என்ன வாழ்க்கைய தியாகம் பண்ண போறீங்களா? நீ இல்லாம ஜடமா வாழ்றதுக்கு உன் கூடையே தள்ளி இருந்து வாழ்ந்துக்குவேன். அது கஷ்டமா இருக்கும் தான். இதோ இப்ப கூட ஆள் இல்லாத தோப்புல உன் பக்கத்துல இருக்கிறது அப்படி என்ன டெம்ப் பண்ணுது. ஆனாலும் அந்த நிலைய நான் ரசிக்கிறேன் அம்மோ. அப்படி ஒரு நிம்மதியா இருக்கு. அந்த அவஸ்தை கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுலயே வாழ்ந்தும் செத்தும் போயிடணும்னு தோணுது. எப்பயாச்சும் உனக்கு முழுசா என் மேல லவ் வந்து என் கூட வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அம்மோ. லூசா விஸ்வா நீங்க? ஒருவேளை அப்படி உங்க மேல லவ்வே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க லைஃப் வேஸ்டா போயிடும். கண்டிப்பா போகாது. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற என்று கேட்டவளின் தாடை பற்றி அவள் விழி நோக்கியவன், ஏன்னா இப்பவே இந்த கண்ணுல தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என் கண்ணை பார்த்து பேசின நீ இப்பெல்லாம் என் கண்ணை பாக்குறதே இல்ல. அதோட கொஞ்சம் கூட மனசுல இடமில்லாத யாரோ ஒருவன் இவ்ளோ நேரம் உன்னை தொட்டு பேசிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல, தானே உணராத தன் மாற்றத்தை விஸ்வா கண்டு கொண்டதில் வியப்பாய் அவனை பார்த்தாள்.